நமஸ்காரம். பல நாட்களாக தேர்தல் நடந்து ஒரு மாதிரி முடிவை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். முடிவுகள் ஒரு புறம் இருக்கட்டும், அவரவர் ஜனநாயக கடமையை ஆற்றினேன் என்று சொல்லிவிட்டு கையில் வைக்கப்பட்ட மையோடே புகைப்படம் எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக சிரித்துக் கொண்டு காட்சியளிக்கிறார்கள். அதை ஜனநாயக கடமைன்னு சிலர் சொல்கிறார்கள். ஜனநாயக உரிமை என்று வேறு சிலர் சொல்கிறார்கள். உரிமை என்பது ஒருத்தருடைய ரைட்டை குறிக்கும், கடமை என்பது டியூட்டியை குறிக்கும். கடமையும் ஆற்ற வேண்டியதுதான், உரிமையும் கோர வேண்டியதுதான். அப்படி இருக்கும்போது பலரும் வாக்களிக்கவில்லை. எல்லாரும் வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அரசாங்கத்திலும் முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் ஏனும் போவதில்லை. அடியனுக்கு ஒரு சந்தேகம், இது கடமைன்னு சொன்னால் கண்டிப்பா போவார்களா, வாக்களிப்பார்களா? அல்லது உரிமைன்னு சொன்னால் வாக்களிப்பார்களா? இது கடமையா உரிமையா? ஒரு விஷயம் இரண்டாகவும் இருக்கலாம். அதுவே உரிமையாகவும் அதுவே கடமையாகவும் இருக்கலாம். ஒரு கல்யாணம்னு வந்தால் மாமாவுக்கும் அத்தைக்கும் இன்னென்ன கடமைகள் உரிமைகள் உள்ளன. மற்ற பேரெல்லாம் கல்யாணத்தில் முக்கியத்துவமே கிடையாது. பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ மாமா அத்தை, அவர்கள் என்னென்ன சீர் செய்ய வேண்டும் அந்த கடமையும் உள்ளது. வேற யாரையானு வைத்து அதை செய்துவிட்டால் அதெப்படி என்னை தவிர வேறு யாரேனும் செய்யலாம், என் உரிமை ஆயிற்றே என்று சண்டையும் வரும். அந்த சீரை செய்யாமல் போனால் கடமை தவறினார் என்றும் சொல்லுவார்கள். இன்னார் மடியில் உட்கார்த்தி வைத்து மொட்டை அடிக்க வேண்டும், காது குத்த வேண்டும் இருக்கும். அது அவருடைய கடமையா உரிமையா? இரண்டுமாகவும் தான் கொள்வார்கள். கோவில்களில் பல்லாயிரம் ஆண்டுகளாக எத்தனையோ கைங்கரியங்கள் நடந்து வரும், தொண்டுகள் எல்லாம் நடக்கும். அதில் இன்னார் இப்படி பரம்பரையாக இந்த தொண்டு செய்து கொண்டு வருகிறார். புரி ஜெகநாத கஷேத்திரம், அதில் கொடியேற்றுதல் முக்கியமான தொண்டு. ஓரிரு குடும்பத்துக்காரர்கள் அதை விடாமல் செய்கிறார்கள். மேற்கே துவாரகைக்கு போனால் நாத துவாரகாவில் பெருமானுக்கு ஏசி கிடையாது. பங்கா, அந்த நாள்ல இருந்து கை விசிறி அப்படி இழுத்துக்கொண்டே இருந்தால் பெருமானுக்கு தலையில் மேலே அப்படி பெரிய விசிறிய போல ஆடிக்கொண்டே இருக்கும். அதுக்குன்னு ஒரு குடும்பம், அவர்கள் தான் விடாமல் பங்கா வீசுவார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த தொண்டுகள் எல்லாம் உரிமையா கடமையா? இரண்டும் தானே. அது அந்த குடும்பத்தவர்கள் தான் செய்து வருகிறார்கள், அது அவர்களுடைய உரிமை. உரிமையாயித்தேன்னு போகாத இருக்கலாமா? அது அவர்களுடைய கடமை. இதை கடமைன்னு பார்க்காமல் உரிமைன்னு பார்க்க ஆரம்பித்தால் தொண்டுகளை சரிவர செய்ய மாட்டோம், விட்டு விடுவோம். உரிமைன்னு பார்க்காமல் கடமைன்னு மட்டும் பார்த்தால் கைவிட்டு போனால் கோர மாட்டோம். அது எப்படி என்னிடத்திலிருந்து வாங்கலாம்னு கேட்க மாட்டோம். அதனால்தான் இந்த கடமையும் உரிமையும் சற்று பார்த்து நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் பொதுவாக கடமைன்னு சொன்னால் விட்டாலும் விடுவார்கள், உரிமைன்னு சொன்னால் விடமாட்டார்கள். ஆனால் இது கடமைன்னு மறந்து உரிமைன்னு நினைக்க ஆரம்பித்தால் ஆபத்து. கடமைன்னு மட்டும் நினைத்தாலும் நடந்துவிடும், காரியம் நடந்துவிடும். ஆனால் ஒருவேளை அது கைவிட்டு போனால் உரிமை கோர மாட்டோம். இப்ப இந்த வாக்களித்தல் அப்படித்தான் ஆகிவிட்டது. கடமை நினைத்தார்கள், பல நாள் நாம் கடமை தவறி இருக்கிறோம், தவறிவிட்டனர். உரிமைன்னு நினைத்திருந்தால் இன்னும் ஒரு வேளை வந்து வாக்களித்து இருப்பார்களோ என்னவோ.
நாம் எல்லாரும் டியூட்டி பவுண்டுன்னு சொல்லுவோம். யாரும் ரைட் பவுண்டுன்னு சொல்றது இல்லை. ஐ ஆம் டியூட்டி பவுண்ட், இந்த கடமை செய்துதான் தீர வேண்டும், நான் அதற்கு கட்டுப்பட்டவன் சொல்லிக் கொள்வோம். கடமை அழைக்கிறதுன்னு, உரிமை அழைக்கிறதுன்னு யாரும் சொல்லி கேள்விப்பட்டதில்லை. இது மேலோட்டமாக பார்த்தால் கடமையாக இருந்தால் என்ன, உரிமைன்னு தோணுமே தவிர பல ஆழமான விஷயங்கள், ஆழமானவை இந்த புரிதலுக்குள் அடங்கி இருக்கின்றன. ஒரு தொண்டு நன்றாகவும் நடக்க வேண்டும், நம் கைவிட்டும் போகக்கூடாது, நாமும் அதில் ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும் என்றால் அது கடமையும்தான் உரிமையும்தான். அது இனிய கடமை, எளிய உரிமை. இந்த ரெண்டும் புரிந்து விடுமானால் தன்னிடையே அந்த தொண்டு விடாமல் நடக்கும். இந்த வாக்களித்தல் போன்ற காரியங்கள் எல்லாமும் விடாமல் நடக்கும். வீடு வாசல் நடக்கும் கல்யாணம் காட்சிகளில் இருக்கும் மாமா அத்தை அவர்களுடையதும் ஒழுங்காக நடக்கும். இது உரிமையா கடமையான நாம் புரிந்து கொள்வதில் தான் விஷயம் இருக்கிறது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.